இல்லாமல் பாஸ்தாவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாஸ்தாவை தண்ணி, உப்பு, எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சாச்சு. முட்டை 4 முட்டை. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தா உப்பு போட்டுக்குவோம், அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, நல்லா கிண்டி எடுக்கலாம். மசாலா வடை போனதும் 4 முட்டையை உடச்சி எடுக்கலாம். அப்படி கிண்டிக்கலாம். டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்தா போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்க. சாப்பாடு வடிச்சாச்சு. ரசம், பாஸ்தா, பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல். அவ்வளோதான் நீ சமையல். வாங்க சாப்பிடலாம்.